வணக்கம் உறவுகளே, மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் கூட பல்வேறுபட்ட அரசியல் சார்ந்த விடயங்கள் குறித்து ஆராய்வதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் பிரான்ஸ் ஈழத்தமிழர் மக்கள் அவையின் முக்கிய செயற்பாட்டாளர் திரு திருச்சோதி அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று நாங்கள் முக்கிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் பல்வேறுபட்ட அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் மிக 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 முக்கியமான ஒரு விடயம் காணாமல் போனோர் குறித்த விடயங்கள். பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள், அந்த பெற்றோர்கள் தங்களது சகோதரங்கள் என்று பல்வேறுபட்ட உறவுகள் தங்களுடைய காணாமல் போனவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் இலங்கை அரசாங்கம் அவர்கள் பெரும்பாலானோர் இறந்து விட்டதாகவும் அவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இதை நாங்கள் அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் விட்ட கூற்றின்படி காணாமல் போனவர் பலர் இறந்திருக்கலாம், ஆகவே அவர்களுக்குரிய மரண சான்றுகளை நாங்கள் அளிக்கலாம் என்று கூறிய கூற்று அவர்கள் இறந்தது எவ்வாறு, அந்த விடயம் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஆகவே அதாவது நாங்கள் மரண சான்றிதழ் எளிதாக வழங்கிவிடலாம். நாம் அறிய 20 வருடங்களுக்கு முதல் கூட பல தமிழ் உறவுகளுக்கு காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றுகள் அளித்த ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதுதான் கேள்வி. அவர்கள் மரணித்திருந்தால் எவ்வாறு மரணித்தார்கள், அவர்களுக்கு நடந்தது என்ன, எங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா, யாரால் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற எந்தவித விசாரணையும் இன்றி வெறுமனே உங்களுக்கு மரண சான்றிதழ் அளிக்கலாம் என்பது கூறுவது தமிழர்களை ஏளனப்படுத்துவது போல ஆகும். அதாவது அவர்கள் இறந்து விட்டார்கள், வேண்டுமென்றால் உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டஈடு தரலாம் என்று உயிர்களை பணத்தை வைத்து பேரம் பேசும் அரசியல் ஸ்ரீலங்கா மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை பேசாமல் விட்டுவிட முடியாது. அவர்கள் இறந்திருந்தால் எவ்வாறு இறந்தார்கள், இறந்த விதம் என்ன, எங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை இதே ஸ்ரீலங்காவின் பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவராக கூட இருந்தவர் கூறியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஸ்ரீலங்கா அரசில் அரச பங்களிப்பில், அது ஆட்சியில் இருந்தாக இருக்கட்டும் எதிர்கட்சியில் இருந்தாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் கண்டிப்பாக கூறியாக வேண்டும். ஆகவே வெறுமனே மரண சான்றுகளை தரலாம் என்று தட்டி கழிக்க முடியாது. இவற்றை வெளிநாடுகளிலிருந்து மனிதநேய அமைப்புகள், சர்வதேச மனிதநேய அமைப்புகள் கேள்விகளாக கேட்டிருந்தாலும் கூட தாயத்தில் இருக்கும் அமைப்புகள், கட்சிகள் கேள்வியாக எழுப்ப வேண்டும். இதை நாங்கள் எளிதாக விட்டுவிடக்கூடாது. காணாமல் போனோர் என்பது மிகவும் முக்கியமான விடயம். 1970, 80களில் இருந்து பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் போயிருந்தார்கள். செம்மணியில் கொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்ட விடயம் கூட எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது, தெரியும். தமிழ் சரித்திரத்தில் எழுதப்பட்ட விடயங்கள். ஆகவே இதை நாங்கள் எளிதில் விட்டுவிடக்கூடாது. 2009 மே 18ஆம் தேதி, 17, 18, 19ஆம் தேதிகளில் பல நூற்றுக்கணக்கான மக்கள், போராளிகள் என்று சந்தேகப்பட்டவர்கள் என்று கிட்டத்தட்ட 12,000 to 15,000 பேருக்கு மேற்பட்டோர் சரணடைந்திருக்கின்றார்கள். அந்த சரணடைந்தவர்களின் குறிப்பு இலங்கை அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இராணுவம் ஒருவர் சரணடையும் போது அவரின் பெயர் குறிப்பெல்லாம் எடுத்து விட்டுத்தான் அந்த சரணடைவரின் பதிவுகள் இருக்கும். அங்கே அந்த 15,000 பேர் அங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது, எங்கே வைத்திருந்தீர்கள், அவர்கள் மரணித்திருந்தால் எவ்வாறு மரணித்தார்கள் என்பதை ஸ்ரீலங்கா அரசு கூறியாக வேண்டும். ஒருவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தாங்கள் கொலை செய்ததை கூட இவ்வாறு மாற்றி சொல்லலாம் இல்லையா? மரண சான்றிதழ்கள் வழங்குவதனூடாக அவர்கள் ஏற்கனவே மரணித்து விட்டார்கள் என்பதற்கான ஒரு நம்பிக்கையான ஆதாரம் அவர்களிடம் இருக்கின்ற பட்சத்தில் தான் இவர்கள் மரண சான்றிதழ்கள் வழங்கப் போகின்றார்கள். அவர்களே கொலை செய்து விட்டு கூட நாங்கள் காணாமல் போனோம். அதாவது அவர்கள் சொல்லலாம் 10-20 வருடங்களாக ஒருத்தரை காணவில்லை என்று சொன்னால் அவர் உயிருடன் இல்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் இலங்கையில் சிறை கூடங்கள், சித்திரவதை கூடங்கள்,
இனம் தெரியாத சிறைக்கூடங்கள், பாதாள அறைகள் இலங்கையில் நிறையவே இருந்திருக்கின்றன. அதுக்குரிய சான்றிதழ் பல விடயங்களில் இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை கூட திருவோணமலை நேவி முகாமுக்குள் இருந்து அங்கே ஒரு வதை முகாம் இருந்ததாக உறுதியாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சென்ற முறை இதே விடயத்தை நான் கூறியிருந்தேன். பனகமக ரிப்போர்ட்டை விசாரிக்கும் அவர் முதலில் இந்த சிறைக்கூடங்களுக்கு சென்று அங்கே யார் யார் இருக்கின்றார்கள், அதாவது இலங்கையில் உண்மையான நல்லிணக்கம் இருக்கும் என்று அவர்கள் கூறுவதாக இருந்தால் இலங்கை அரசு அங்கே இருக்கும் அத்தனை சிறைக்கூடங்களையும் திறந்துவிடும். சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், சர்வதேச மனிதநேய அமைப்புகளை சார்ந்தவர்களை, ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர்களை அந்த சிறைக்கூடங்களுக்கு சென்று பதிவுகளை எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வெறுமனே நாங்கள் ஒரு இறைமை உள்ள அரசின் செயல்பாடுகளில் எவரும் தலையிடக்கூடாது என்ற கூற்றை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக செல்ல முடியாது. இந்த இறைமை உள்ள அரசில் குற்றங்கள் நடந்திருக்கின்றது என்பதை ஐக்கிய நாடுகள் சபை இந்த 2011 ரிப்போர்ட்டிலும் 2012 சால்பெட்ரி ரிப்போர்ட்டிலும் 2016 மனித உரிமை சபையில் அளிக்கப்பட்ட அறிக்கையிலும் கூறப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இந்த இறைமை உள்ள நாடாக கூறப்பட்டிருக்கும் இலங்கையில் குற்றங்கள், மனித நேயத்துக்கு எதிரான குற்றங்கள், சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை அறுதியாக கூறியிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் இந்த ஹைபிரிட் கோர்ட் என்ற முறையை முன்வைத்தார்கள். அதாவது இலங்கையின் இறைமைக்குள் சர்வதேச நீதிபதி, சர்வதேச நீதி, அதாவது இலங்கையின் இறைமையை விட்டுக் கொடுக்காமல் இல்லாட்டி சர்வதேச விசாரணை என்று ஒன்று போகலாம். இலங்கையின் இறைமையை மதித்து ஹைபிரிட் கோர்ட் என்ற வரையறையை கொண்டு வந்தால், அதாவது சர்வதேச நீதிபதிகளும் சேர்ந்து இந்த விசாரணை செய்ய வேண்டும் என்பதை சர்வதேசம் அதாவது இந்த மனித உரிமை சபை அதன் பின் வந்த அந்த ரெசல்யூஷன், அதாவது பிரேரணை, அந்த பிரேரணை இலங்கையை பாராட்டி எழுதியிருந்தாலும் கூட அவர்களும் விசாரணையின் போது சர்வதேச நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், விசாரணை அதிகாரிகள் தேவை என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இலங்கை வெறுமனே ஒரு நேரத்தில் நாங்கள் இதை செய்கின்றோம் என்று கூறிவிட்டு அடுத்த கட்டத்தில் உலகத்துக்கு மாயை வழியை காட்டிக் கொண்டிருக்க முடியாது. இது தொடர்ச்சியாக பல நாடுகள் இந்த இறைமை என்ற ஒரு வார்த்தைக்குள் தம்மை இறுக்கி வைத்துக் கொண்டு செயல்படுகின்றார்கள். ஆனால் நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கும் இறைமை உண்டு. நாங்களும் ஒரு இறைமை உள்ள மக்கள், இறைமையுடன் வாழ்ந்தவர்கள், சொந்த தேசமாக வாழ்ந்தவர்கள். அந்த இறைமையை சர்வதேசம்தான், அதாவது காலனித்துவ காலத்தில் இந்த சர்வதேசம்தான் பறித்தது. அவை இந்த இறைமையை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் தான் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்களும் அந்த இறைமையின் தகுதியை வைத்துக்கொண்டு பேரம் பேசுபவர்களாக மாற வேண்டும். இந்த விடயம் குறித்து நாங்கள் திரும்ப மீண்டும் ஒரு முறை கதைக்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த மரண சான்றிதழ் வழங்கும் விடயத்தில் முக்கியமாக தமிழ் அரசியல் கைதிகள் ஆகட்டும் அல்லது வெளிநாட்டில் புலம்பெயர் நாட்டில் இருக்கும் கட்டமைப்புகள் இது குறித்து என்ன கருத்தை வெளியிட இருக்கின்றார்கள், என்ன மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றார்கள்? நாங்கள் இதை முற்றுமுழுதாக கண்டிக்கின்றோம். இது கண்டனம் மட்டுமல்ல, இதை அதாவது சர்வதேச விசாரணை தான் தேவை என்பதை வலியுறுத்தும் வழிபாடுகளைத்தான் இது காட்டுகின்றது. அதாவது இலங்கையை நம்ப முடியாது, இலங்கை சர்வதேசத்திடம் கால அவகாசம் தேடும் செயல்பாடுகளில் தான் ஈடுபடுகின்றது என்பதை சுட்டிக்காட்டி பல செயற்பாடுகளில் ஈடுபட இருக்கின்றோம். பல போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. பிரான்சிலும் கூட நாங்கள் மீண்டும் கவனஈர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட இருக்கின்றோம். சென்ற வருடம் கூட 2009 ஒவ்வொரு புதன்கிழமையும் இலங்கை பிரான்ஸ் பாராளுமன்ற முன்பு போராட்டங்களில் செய்திருந்தோம். அதை மீண்டும் கையில் எடுத்து அந்த போராட்டங்களை
முன்னாத்த குறிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காரணம், சர்வதேசத்தை இலங்கை அரசு அழகாக ஏமாற்றுகின்றது. சர்வதேசங்களும் தங்களுடைய இன்றைய பொருளாதார சூழலை வைத்துக்கொண்டு தங்கள் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த இலங்கை அரசு போன்ற அரசுகளுடன் நட்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு விமானங்களை விற்பதோ இல்லாவிட்டால் அங்கே முதலீடுகளை விட்டு வியாபார உறவுகளை உருவாக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவை கண்டிக்கத்தக்கவை. அதாவது சர்வதேச நாடுகளிலும் சர்வதேச ட்ரீட்டிஸ் என்று சொல்வார்கள், அதாவது சர்வதேச இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ், அதாவது சர்வதேச பிரேரணைகள், ஒப்பந்தங்களில் கையிட்டவர்கள். அந்த ஒப்பந்தங்களின் கையிட்ட நாடுகள் மனிதநேயத்தை மதிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஐரோப்பிய யூனியன் GSP+ என்ற டாக்ஸ், அதாவது இலங்கைக்குரிய ஸ்பெஷல் டாக்ஸை பல வருடங்களுக்கு முன் நிராகரித்திருந்தார்கள். ஆனால் இன்று மீண்டும் அதை கொடுப்பதற்கான சிந்தனைவாதம் இருக்கின்றது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்க்க போனால் இதே ஐரோப்பிய யூனியன் இலங்கை அரசிடம் மிக அண்மையில் கூட கூறியிருக்கின்றது, நீங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் ஒத்துக்கொண்டது போல் செயல்முறைகளை வழிநடத்த வேண்டும் என்பதை 2 நாட்கள் முதல் வந்த செய்தியில் இருக்கின்றது. ஆகவே சர்வதேசம் சில இடங்களில் விட்டுக் கொடுப்புகளை செய்யலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை. 68 வருடங்களாக எங்களுக்குரிய அனுபவம், நாங்கள் கடந்து வந்த காலங்கள், இலங்கை அரசு எவ்வாறு செயல்படும் என்பதை நாங்கள் ஓரளவு நன்காக புரிந்து கொண்டவர்கள். ஆகவே நாங்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டு இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக எமது செயல்படைகள் முனைப்பாக எடுத்து செல்ல வேண்டிய சூழல் என்று இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தை ஏமாற்றுவது நன்றாகவே புலனாகிறது என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். இந்த மரண சான்றிதழ் விடயம் மட்டுமல்லாமல் அடுத்த விடயம் நாங்கள் சர்வதேச விசாரணை பொறிமுறை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட அரசு அதிபர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். உள்நாட்டு விசாரணை பொறிமுறையில் ஒருபோதும் வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். பிபிசியிலும் பல சர்வதேச ஊடகங்கள் முன்பாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கூறியிருந்தார், சர்வதேச விசாரணைக்கு, அதாவது சர்வதேச நீதிபதிகளுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று. இதே மைத்ரிபால சிறிசேனாவின் அரசின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சமரவீரா அவர்கள் 16 செப்டம்பர் 2015 ஜெனீவாவில் சர்வதேசத்துக்கு பல ஒப்புதல்களை வழங்கியிருந்தார். அந்த ஒப்புதலின் அடிப்படையில் தான் சர்வதேசமும் ஒரு பிரேரணையை முன்வைத்து இலங்கையை பாராட்டி இலங்கையில் நல்லாட்சி உருவாகி இருக்கின்றது, ஜனநாயகம் மலர்ந்திருக்கின்றது, ஜனநாயகம் இலங்கையில் 1948 இருக்கின்றது என்பதை சர்வதேசம் புரிந்து கொள்ளவில்லை. தொடர்ச்சியாக ஜனநாயக நாடாகத்தான் இலங்கை இருந்தது. அந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தி கொண்டு அரச பயங்கரவாதத்தை ஊட்டிவிட்டது இதே ஜனநாயக அரசுதான் என்பதை சர்வதேசத்துக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட ஜனநாயகம் நல்லாட்சி வளர்ந்திருக்கின்ற என்று கூறிக்கொண்டு இந்த பிரேரணையை இந்த சர்வதேசம் வாக்களித்து முன்வைத்திருந்தார்கள். அதே காலப்பகுதியில் சில நாடுகள் நமக்கு தனிப்பட்ட முறையில் கூறியது, இது நடைபெறாது, இலங்கை அரசு இதை கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஆனால் சில சர்வதேச வல்லரசுகளின் செயல்பாடுகளுக்கு இணங்க நாங்கள் இதில் ஒத்துப்போக வேண்டிய சூழல் இருக்கின்றது என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார்கள். ஆகவே திரும்பவும் நாங்கள் தொடர்ச்சியாக இதே சர்வதேச திட்டம், உங்கள் நல்லிணக்கம் எங்கே, நீங்கள் இலங்கையின் நல்லாட்சி என்று சொன்னீர்கள், இலங்கையின் நல்லாட்சியின்படி செப்டம்பர் 2015
15 இதுவரை அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்றோம் என்று பல முறைகள் கூறுகின்றார்கள். காணிகளை விடுவிக்கின்றோம் என்று பல தடவை கூறுகின்றார்கள். ஆனால் காணிகள் எத்தனை ஆயிரம் காணிகள் விடுவிக்கப்பட்டன. அண்மையில் கூட சிறிசேனா அவர்கள் 1 லட்சம் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிலங்களை திருப்பி அளிப்பேன் என்றார். முதலில் சொந்த காணிகள் வைத்திருப்பவர்களிடம் நிலங்களை திருப்பி அளிக்க வேண்டிய அவசியம். ஸ்ரீலங்கா இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயம் என்று கூறிக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான தனிப்பட்ட மக்களின் நிலங்களை அபகரித்து அந்த இடங்களில் கோல்ஃப் கோர்ஸும் டூரிஸ்ட் ஹோட்டல்களையும் கட்டி அதை வியாபார ஸ்தலங்களாக மாற்றி அந்த மக்களை ஏழ்மை நிலையில் வைத்திருக்கும் இந்த சிறிசேனா அவர்கள் முதலில் அந்த நிலங்களை அதே மக்களிடம் திருப்பி கொடுத்துவிட்டு பின்பு அந்த 1 லட்சம் பாதிக்கப்பட்ட அந்த 1 லட்சம் பாதிக்கப்பட்டவர்களின் காணிகள் தான் அவை. அவர் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலவசமாக அவர் அரசாங்க காணியை கொடுக்க போவதில்லை. அவர்களுடைய காணியை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய கடமைதான் அவருடையது. அதை இவர்கள் இதை கூறியே காலத்தை கடத்துகின்றார்கள். நாங்களும் எமது நாட்டில் இருக்கும் சில அரசியல் தலைவர்களும் ஓம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இனியாவது அவர்களுக்கு ஒரு புரிதல் வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு எமக்கும் இருக்கின்றது. ஆகவே காலம்தான் மறுமொழி சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் காலத்தை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்க முடியாது. காரணம், இலங்கையின் தமிழ் மக்களின் ஜனத்தொகையில் 1/3 வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கின்றோம், இல்லாவிட்டால் புலம்பெயர்க்கப்பட்டிருக்கின்றோம். எங்கள் விருப்பமின்றி அந்த நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் வாழ வேண்டிய சூழல் பலருக்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த தமிழ் மக்களின் 1/3 பேசாமல் இருக்க முடியாது. எங்கள் பலன்தான் அங்கே அந்த மக்களுக்கு வலுவான பக்கபலமாக இருக்க போகின்றது. இதை நாங்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். இரண்டாவது முக்கிய விடயத்தை நான் இதில் குறிப்பிட வேண்டும். நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் தனி தமிழீழ மக்கள் மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கும் அனைத்து தமிழரின் குரலாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம். நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் உரிமைகள் தமிழீழ நாட்டை போராடி பெறுவதற்கான போராட்டமாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் இருக்கும் வாழும் மக்கள் கொழும்பிலும் வாழ்கின்றார்கள், இலங்கையில் பல பிரதேசங்களிலும் வாழ்கின்றார்கள், மலைநாட்டிலும் தமிழர்கள் வாழ்கின்றார்கள். அந்த மலைநாட்டு தமிழர்களின் உரிமைகளை அவர்களின் அரசியல் தலைவர்கள் இதுவரை பாதுகாக்கவில்லை. எல்லோரும் பதவிக்கு வந்த பிறகு தமது மந்திரி சபைகளாக இருக்கட்டும், தமது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைக்கும் உறுப்பினராக பிரதிநிதிகளாகத்தான் இருக்கின்றார்கள், மக்களுக்கு உதவுவதாக இல்லை. ஆகவே ஈழத்தமிழராகிய நாங்கள் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா அரசின் கொடுமைகளுக்கு பாதிக்கப்பட்ட நாங்கள் இலங்கையில் வாழும் அனைத்து தமிழரின் குரலாக மாறியாக வேண்டும். இல்லாவிட்டால் எங்களை பிரித்து தமிழர்களையே அவர்கள் பிரித்து விடுவார்கள். கொழும்பு வாழ் தமிழர்கள், மலைநாட்டில் வாழும் தமிழர்கள், நீர்கொழும்பில் வாழும் தமிழர்கள் என்று சொல்லி வடக்கில் வாழும் தமிழர்கள், கிழக்கில் வாழும் தமிழர்கள் என்று இலங்கை அரசாங்கம் எங்களையே பிரித்துவிடும். இதைப்போல்தான் ஆரம்ப காலத்திலும் எமது சகோதரராகிய இஸ்லாமியர்களையும் எம்மிடமிருந்து பிரித்தார்கள். அவர்களுக்கு உங்களுக்கும் சுயநிலை உரிமை இருக்கின்றது, உங்களுக்கும் தனியாக ஆட்சி செலுத்தும் அந்த ஆசை வார்த்தைகளை அவர்களின் அரசியல் தலைவர்களுக்கு காட்டி எம்முடைய பிரிவினையை உருவாக்கியது இந்த சிங்கள அரசு. இன்று இதே இஸ்லாமிய மக்களும் கூட மிகவும் கஷ்டமான சூழலில் தான்
வாழ்கின்றார்கள். அவர்களின் அரசியல் தலைவர்கள் கூட அவர்களுக்கு சரியான உரிமை பேசவில்லை. ஆகவே நாங்கள் எமது சிந்தனைகளை விரிவுபடுத்த வேண்டும். தமிழர்களின் குரலாக, உலகத்தில் வாழும் தமிழரின் குரலாக மாற வேண்டும். இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகும் போது இஸ்ரேலிய அதிபர் என்ன சொல்கின்றார்? உலகத்தில் எங்கே இஸ்ரேலியர்கள் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் அவர்களின் குரல், இஸ்ரேல் உங்கள் தாய்நாடு, அந்த இஸ்ரேல் என்ற தாய்நாட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் குடியேறலாம், பாதுகாப்பாக நீங்கள் வாழலாம். ஆகவே நாங்கள் ஈழத்தமிழர்கள் தமிழர்களின் குரலாக, தமிழருக்குரிய பாதுகாப்பு என்றால் நாங்கள் போராடியவர்கள், எங்கள் விடுதலைக்காக, எங்கள் மண்ணுக்காக போராடியவர்கள். தமிழர்கள் ஒரு இறைமை உள்ள மக்கள். அந்த இறைமை உள்ள மக்களின் குரலாக மாறிக்கொண்டிருப்பவர்கள், குரலாக இருப்பவர்கள். அதற்காகத்தான் தேசிய தலைவரும் போராடினார். ஆகவே நாங்கள் உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களின் குரலாக மாற வேண்டும். உலகத் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழருக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்பதில் போராடி ஆக வேண்டிய சூழ்நிலை. அந்த தமிழருக்குரிய நாடு அது தமிழகமாகத்தான் இன்று இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதை வலியுறுத்தி நாங்கள் போராட வேண்டிய நேரம் இது. ஏனென்று சொன்னால் இலங்கை அரசு யாப்பு மாற்றங்கள் என்று சொல்லி காலத்தையே கடத்தி கொண்டு இருப்பார்கள். அந்த ஏமாற்று வலைக்குள், அந்த மாய வலைக்குள் நாங்கள் சிக்காமல் நாங்கள் செயல்பட வேண்டியது முக்கியம். நாங்கள் இங்கு முக்கியமாக ஒரு விடயம் கவனித்தாக வேண்டும். இவர்கள் இந்த சர்வதேச பொறிமுறை அல்லாத உள்நாட்டு விசாரணை பொறிமுறை என்று ஆரம்பித்த உடனேயே இன்னும் 2 நாட்களில் ஒரு அமெரிக்க பிரதிநிதி ஒருவர் இலங்கைக்கு செல்ல இருக்கின்றார். இதை நாங்கள் எவ்வாறு உள்நோக்கமாக கருதலாமா, அல்லது அவர்கள் உண்மையிலேயே தங்களுடைய நட்பு பற்றிய, 2 நாட்டு நட்பு பற்றிய ஏதாவது விடயமாக அவர்கள் போக இருக்கின்றார்களா? அமெரிக்கா நல்லிணக்கம் என்னவென்று எவ்வளவென்று நாங்கள் எந்த தராசில் வைத்து பாரம் பார்க்கலாம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். முக்கியமாக சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது இலங்கைக்கு முக்கிய நட்பு நாடுகளாக அந்த கோச்சேஸில் இருந்த முக்கிய நாடுகள் ஜப்பானும் அமெரிக்காவும். அதைவிட பிரித்தானியா, ஐரோப்பிய யூனியன் போன்ற நாடுகள் இருந்தாலும் கூட இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவசரமாக ஒரு நீதிபதியை ஜப்பான் அனுப்பி வைக்கின்றது. அமெரிக்கா தனது அதிகாரியை அனுப்பி வைக்கின்றது. ஆகவே அவர்களின் அந்த நீதியின் தராசின் பாரம் எங்கே, எந்த அளவில் சமமாக இருக்க போகின்றதா, இல்லாவிட்டால் ஒரு பக்கம் உயர்ந்தும் இன்னொரு பக்கம் தாழ்ந்தும் இருக்க போகின்றதா என்பதை அவர்கள்தான் வலியுறுத்த வேண்டும், தமது செயற்பாடுகளோடாக காட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சமாதான பேச்சுவார்த்தை எவ்வாறு சீரழிந்தது, உடைந்தது என்பதை நாங்கள் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேசம் தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் விட்டுக் கொடுப்பில்லாமல் போராடினார்கள். சர்வதேசத்தின் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்காமல் போராடினார்கள். அதாவது விட்டுக் கொடுப்பு எதுவும் இருக்கவில்லை என்றார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையின் போது இடைக்கால அரசை முன்வைத்தது தமிழீழ விடுதலை புலிகள் தான். தமிழர்களின் பிரதிநிதிகளாக இருந்து ஒரு உண்மையான சமாதானத்துக்கு வழிகாலாக இந்த இடைக்கால ISGA என்ற திட்டம் முறையை முன்வைத்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இலங்கை அரசு அதை முன்வைக்கவில்லை. எந்த காலகட்டத்திலும் இலங்கை அரசு முன்வைக்கவில்லை. அந்த சுனாமி காலத்திலும் கூட மக்களுக்கு உதவி செய்யும் விடயத்தில் பீட்டோம் என்ற வரையறைக்குள் கையெழுத்திட்டார்கள். விட்டுக் கொடுப்புகள் உடன் செய்திருந்தார்கள். சர்வதேசத்தில் விட்டுக் கொடுப்புகள் உடன் செய்திருந்தார்கள். ஆனால் இதற்கு தடையாக இருந்தது ஜப்பானும் அமெரிக்காவும் என்பது எங்களுக்கு வடிவாக தெரியும். அந்த சமாதான காலத்தின் போது அமெரிக்காவில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஒரு கூட்டம் நடைபெற்ற போது விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கு அமெரிக்கா விசா கூட கொடுக்கவில்லை. என்னென்னு சொன்னால் விடுதலை புலிகள் பயங்கரவாத அந்த லிஸ்டில் இருப்பது வழியால் நீங்கள் அங்கே எங்கள் நாட்டுக்குள் வர முடியாது என்ற தடையை கூட விதித்தார்கள்.
ஆகவே சமாதானத்தை யார் அளித்தார்கள், இந்த போருக்கு சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இன்று ஆட்சி மாற்றத்தின் பின் தமக்கு ஏற்ற ஒரு அரசு இருக்கின்றது என்ற அடிப்படையின் பின் சில இடங்களில் இலங்கை அரசிடம் வலுவாக கூட அமெரிக்கா பேசியிருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் உண்மைத்தன்மை இன்னும் வெளிவரவில்லை. அதாவது உள்ளபூர்வமான நீதியான சரியான ஜனநாயகம், அதாவது உலகத்தில் முக்கியமாக ஜனநாயகம் உருவாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஈராக்கில் போரை தொடுத்தார்கள், ஆப்கானிஸ்தானில் போரை தொடுத்தார்கள், லிபியாவில் போரை தொடுத்தார்கள். இன்று அந்த ஜனநாயகம் அங்கே மக்களை சீரழித்துக் கொண்டு அழிவின் பாதையில் பயங்கரவாதிகளின் கூடங்களாக அந்த நாடுகள் மாறியிருக்கின்றன. நாங்களும் ஜனநாயகத்தை விரும்பிகள் தான். ஜனநாயக அடிப்படையில் தான் நமது போராட்டமும் உருவானது. 70, 72, 73களில் தலைவர் அவர்கள் புலிகளின் தாகம் தமிழர் தாயகம் என்று கூறியிருந்த போதும் அதை மக்கள் போராட்டமாக அதை வரையறுத்து அதை ஜனநாயக கோட்பாட்டுக்குள் கொண்டு வந்து அந்த மக்கள் ஆணையாக 1977 மாற்றப்பட்டது. ஆகவே நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். எங்கள் போராட்டம் ஜனநாயகத்துக்கு அடிப்படையில் தான் உருவானது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை சாசனத்தை நீங்கள் எடுத்து படித்தீர்களா இருந்தால் யாரும் எடுத்து படிக்கலாம். அங்கே இருக்கும் அத்தனை சரத்துக்களும் எங்கள் போராட்டத்துடன் ஒத்துப்போவதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே மனித நேயத்தையும் மனித உரிமையையும் பாதுகாக்கும் போராட்டமாகத்தான் நமது போராட்டம் இருந்தது. அந்த ஜனநாயகத்தை விரும்பும் மக்களின் ஜனநாயக உரிமைகள் இன்றைக்கு தகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஜனநாயகம் என்று பேசும் சர்வதேசம் தமிழர்களை தமது ஜனநாயக உரிமைகளை தமது விருப்பு வெறுப்புகளை கூறும் அந்த அடிப்படையை உருவாக்க வேண்டும். ரெஃபரண்டம் என்பார்கள். உலகத்தில் இப்போ சுவிஸில் கேட்டதுக்கெல்லாம் ஒரு ரெஃபரண்டம், அதாவது மக்கள் ஆணையை பெற்றுத்தான் சுவிஸ் அரசு பல விடயங்களை முன்னகர்த்துகின்றது. பல நாடுகளில் இந்த ரெஃபரண்டம் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஈஸ்ட் திமோரில் அவர்களின் சுய உரிமையை வலியுறுத்த ரெஃபரண்டம் பயன்படுத்தப்பட்டது. சூடானில் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த ஜனநாயகம் இலங்கையில் வலியுறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் சர்வதேசம் இலங்கை அரசு செயல்பாடுகளை புரிந்து கொண்டு, சர்வதேசம் இலங்கை அரசு செய்யும் காய் நகர்த்தல்களை புரிந்து கொண்டு, சர்வதேசம் விதித்த பிரேரணைகளை மதிக்காமல் நடைபெறும் இலங்கையில் தமிழர்களுக்கு என்றொரு உண்மையான நீதியான தீர்வு அந்த நாட்டில் அமைதி பேண வேண்டுமாக இருந்தால் மக்கள் ஆணையை, உண்மையான மக்கள் ஆணையை அந்த மக்களிடம் விட வேண்டும். இதைத்தான் நாங்கள் சொல்லலாம். ஆகவே எங்கள் போராட்டம் இதைத்தான் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் இந்த மக்கள் ஆணை அளித்து 40 வருடங்கள் ஆகின்றது. 1977 76 வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 40வது வருடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த பிரேரணையின் அடிப்படையில் சுதந்திர தமிழகத்திற்கான ஆணையை மக்கள் 1976 கொடுத்தார்கள். இந்த மக்கள் ஆணையை நாங்கள் பலமுறை ஐரோப்பிய புலம்பெயர் மக்கள் வலியுறுத்தியிருந்தோம். 2009 போர் உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் நோர்வேயிலும் பிரான்சிலும் இந்த மக்கள் ஆணை இங்கே இருக்கும் அனைத்து தமிழ் மக்கள் அமைப்புகளால் வலியுறுத்தப்பட்டது. 2010 இங்கே ஒரு வாக்கெடுப்பின் ஊடாக அந்த மக்கள் ஆணை வலியுறுத்தப்பட்டிருந்தது இருக்கின்றது. அதாவது தொடர்ச்சியாக எமது இறைமை, எமது தமிழர் ஒரு தேசிய இனம்,
எங்களுக்கு சுயநிலை உரிமை இருக்கின்றது, எங்களை ஆளும் தகமை எமக்கு இருக்கின்றது என்பதை வலியுறுத்தி இந்த மக்கள் ஆணை பல தடவைகள் புலம்பெயர் மக்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். அதாவது ஜனநாயகம் என்று பார்க்கும்போது இலங்கையின் மக்கள் தொகையில் 3 சுதந்திரமாக வாக்களிக்கக்கூடிய இல்லாவிட்டால் தமது விருப்ப வெறுப்புகளை சொல்லக்கூடிய இடம் புலம்பெயர் தாயங்கள் தான். இலங்கையில் அந்த 6வது திருத்த சட்டத்தை வைத்துக்கொண்டு யாப்பு மாற்றம் என்றார்கள், அந்த 6வது திருத்த சட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே ஜனநாயகம் என்று பேசக்கூடிய நாடு இலங்கை என்று நான் கூற மாட்டேன். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக எமது குரலை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த வருடம் முக்கியமான வருடமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், இலங்கை யாப்பை மாற்றிவிட்டு எல்லாவற்றையும் மூடிவிட்டு சர்வதேசமும் சாப்டர் க்ளோஸ் என்று சொல்லிக்கொண்டு போகக்கூடிய காலமும் இதுதான். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு இருக்கும் போராட்டங்களை வலுவாக எடுத்து செல்ல வேண்டிய சூழல் இது. அங்கே நடப்பவற்றை தொடர்ச்சியாக வெளி கொண்டு வர வேண்டிய சூழலும் கடமையும் எங்களிடம் இருக்கின்றது. நிச்சயமாக தமிழருடைய அந்த கோரிக்கைகள், அவர்கள் படும் அந்த துன்பங்கள் அமெரிக்காவிற்கு நன்கு அறிய வேண்டும். அவர்கள் அதை நன்கு உணர்ந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களாகவே முன் வந்து செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. இதை தவிர நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்ப்போமானால் இலங்கை அரசாங்கம் கூறியிருக்கின்றது ஊடக சுதந்திரமாகட்டும் அனைத்துமே நன்றாக இருக்கின்றது, அவர்களுக்கு எந்த விடயமும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று. ஆனால் அண்மையில் கூட ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்ற ஒரு ஊடகவியலாளர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள். குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? இலங்கையில் உண்மையாக நடப்பவற்றை வெளி கொண்டு வருவதற்காக பலர் பல வழிகளில் முயற்சி செய்வார்கள். அதில் ஊடகம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதில் சர்வதேச ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பல காலங்களாக பல கால சூழலிலும் கூட இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்களை இதே சர்வதேச ஊடகங்கள் தான் வெளிக்கொண்டு வந்தன. சர்வதேச ஊடகவியலாளர்கள் அங்கே சென்று அதை வெளிக்கொண்டு வந்தார்கள். அங்கே இருக்கும் ஊடகவியலாளர் கூட இலங்கை அரசின் கட்டுப்பாட்டை மீறி இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள். அதனால் பலர் கொலை செய்யப்பட்டார்கள், பலர் காணாமல் போனார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட இன்றும் பல ஊடகவியலாளர்கள் இலங்கையில் நடப்பவற்றை வெளியில் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இலங்கையில் ஊடக சுதந்திரம் இருக்கின்றது என்பதை இலங்கை அரசு தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ரிப்போர்ட்டர்ஸ் சான்ஸ் ஃப்ரான்டியர் சொல்லவில்லை. அதாவது ஊடகவியலுக்கான சர்வதேச அமைப்பு கூறவில்லை. ஆகவே இலங்கை அரசு தொடர்ச்சியாக தாங்கள் நல்லாட்சி செய்கின்றோம், இங்கே சுதந்திரமாக எல்லாரும் பேச்சுரிமை இருக்கிறது என்றால் 6வது திருத்த சட்டத்தில் இருக்கும் தடைகள் நீக்கப்பட வேண்டும். நான் இலங்கையில் சென்று ஜனநாயக ரீதியில் எனது குரலை வலியுறுத்தக்கூடிய மேடைகள் எனக்கு இருக்க வேண்டும். நான் இலங்கை குடிமகனாக இருந்தால் நான் விரும்பும் இடங்களுக்கு சென்று மேடை போட்டு என்னுடைய மக்களுடன் சுதந்திரமாக எனது விருப்ப வெறுப்புகளை சொல்லக்கூடிய அந்த மேடை அமைத்து தரப்பட வேண்டும். அது இல்லை அங்கே. ஒருவேளை சிங்கள அரசர்களுக்கு மட்டும், சிங்கள அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அந்த கருத்து இருக்குமோ என்று கூட என்ன தோன்றுது. சிங்கள மக்கள் சிங்கள தேசியத்தை பாதுகாப்பதற்காக இருக்கும். ஆனால் சிங்கள அரசியல்வாதிகள் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் போது அதை கூட அடக்குவார்கள். ஸோ அதில் நாங்கள் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யார் யார் தமிழர்களுக்காகவோ உரிமைக்காக குரல் கொடுக்கின்றார்களோ அவருக்குரிய பேச்சுரிமை அங்கே இல்லை. அதுதான் இந்த பல ஊடகவியலாளர்கள் இலங்கைக்குள் சுதந்திரமாக சென்று செயல்பட முடியாத சூழலில் இருக்கின்றார்கள். பலர் மறைந்த கேமராக்களுடன் ஊடாகத்தான் பல செய்திகளை வெளியில் கூட கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் யஸ்மின் சூக்கா போன்ற செயல்பாட்டாளர்கள், இதே யஸ்மின் சூக்கா அவர்கள் 2011 ஐக்கிய நாடுகள் சபை அமைத்த பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட் என்ற குழுவில் இருந்தவர். அவர் அந்த ஆய்வுக்கு பின் தான் இலங்கையில் நடக்கும் அநியாயங்களை வெளிக்கொண்டு வரும் முகமாக
ஒரு சர்வதேச அமைப்பை உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர்களின் குரலோடு எங்கள் குரலும் தொடர்ச்சியாக ஒலிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எந்தவித விட்டுக் கொடுப்பதும் இல்லாமல் எமது இறமையை, எமது உரிமையை, நாங்கள் இறமை உள்ள மக்கள், நாங்கள் ஒரு தேசிய இனம், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசிய இனம் என்ற அடையாளத்தை தர உலகமே மறுக்கின்றோம். ஆகவே காலங்காலமாக நாங்கள் போராடினோம். இன்று நேற்று வரை இல்லை, காலனித்துவ காலத்திலிருந்து அந்த காலனித்துவ அரசுக்கு எதிராக கூட போராடியவர்கள் தமிழர்கள். விட்டுக் கொடுப்பு இல்லாமல் எமது உரிமைக்காக போராடினவர். அதை தொடர்ச்சியாக செய்வோம். அதற்காக உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களும் கைகோத்து நிற்கின்றோம். அண்மையில் மொரிஷியஸ் சென்றிருந்தேன். மொரிஷியஸ் வாழ் மக்களும் கூட எம்முடன் கைகோத்து நிற்கின்றார்கள். தென்னாப்பிரிக்கா தமிழர்கள் கைகோத்து நிற்கின்றார்கள். அண்மையில் ரோசையா, அதாவது தமிழ்நாட்டில் கவர்னர் ஆயிருக்கும் ரோசையா கூட அதாவது தமிழ்நாடு அசம்பிளியின் ஆரம்ப கூட்டத்திலும் கூட அதை வலியுறுத்தியிருந்தார். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டியவர்கள். எமக்கு பலம் இருக்கின்றது, எமக்கு ஆதரவு கரங்கள் இருக்கின்றது. மனித நேயத்தை விரும்புபவர்கள் எமக்கு ஆதரவு கரம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாவற்றையும் பயன்படுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டியது அவசியம். நிச்சயமாக தனி அரசாக இருந்த ஒரு தமிழர்கள் என்று பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உரிமைகளை, சுய நிர்ணயங்களை தாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறு வழிகளில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா அரசோ அதற்கு முட்டுக்கட்டையாகத்தான் என்றுமே இருந்து வருகின்றது, இருந்து கொண்டு இருக்க போகின்றது. இது எவ்வாறு உடைக்கப் போகின்றோம், எவ்வாறான செயற்பாடுகளினூடாக அந்த உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் ஐநா முன்றலில் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐநாவின் உயர் அதிகாரிகள் கூட எங்களோடு கைகோர்த்து நிற்கின்றார்கள் என்று கூட குறிப்பிட்டிருந்தீர்கள். எனவே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும். என்னதான் இலங்கை அரசாங்கம் ஒரு விடயம் ஒரு பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கும் போது அதை மூடி மறைப்பதற்காக இன்னொரு விடயத்தை அங்கே முன்வைக்கின்றார்கள். இது இவர்களுடைய அரசியல் தந்திரங்களாக கூட இருக்கின்றது. இதையெல்லாம் நாங்களாக அறிந்து கொண்டு அதை எவ்வாறு நாங்கள் தீர்க்க போகின்றோம், எவ்வாறு அவர்களிடமிருந்து எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக கூட இருக்கின்றது. இன்றைய தினம் கூட நாங்கள் பல்வேறுபட்ட அரசியல் சார்ந்த விடயங்கள் குறித்து கவனித்திருந்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்றல் காற்றே, தென்றல் காற்றே.